வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக்கு வந்துருந்துச்சு. நான் படித்ததை காட்டில் அதை சொல்கிற போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படி தெரியுமா, 99 வயசில் பெட்டில் சேர்த்துருக்காங்க அப்பாவை. அவருக்கு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. புலனைந்தும் பொறிகளங்க நெறிமயங்கி அறிவெழுந்திட்டு ஐமையெழுந்தி அப்படிப்பார் திருஞான சம்பந்தர். நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இழுக்கும். கடைசி நேரம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறான். அந்த பெரியவர் திடீர்னு மகனை கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னாரு. மகன் ஒரு 60-70 வயசு. அவர் போய் அப்பா என்னப்பா அப்படின்னு அன்பா கேட்டார். உண்மையை சொல்கிறா, நீ 8வது படிக்கிறப்ப எப்பா விடுப்பா பேசாமல் படுப்பா, உண்மையை சொல்லு, 8வது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை என்கிட்ட காமிச்சியல, ஏப்பா இதெல்லாம் இப்போ வேணுமாப்பா, காமிச்சியல, அதில் 90 மார்க்கு காமிச்சியல, உண்மையை சொல்கிறா, அந்த சைபரை நீ தானே போட்ட, எப்பா இதுதான் நேரமா, பேசாமல் படுங்கப்பா. அதுக்குள்ள நர்ஸு ஓடியாந்து என்ன சைபரு, ஒன்றும் சைபரில் பிபி எவ்வளோன்னு கேட்டார். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் விட மாட்டேங்கிறாரு. சொல்லு, அந்த சைபரை நீ தானே போட்ட, சைபரை நீ தானே போட்ட, சொல்லலைன்னா நான் பேயா சுற்றி வருவேன் இந்த வீட்டுக்குள்ளே, என் ஆத்மா சாந்தி அடையாது, சொல்கிறா சைபரை நீ தானே போட்ட. சொன்னேன், எப்பா சத்தியமாக நான் சைபரை போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னா. புரியுதா? இவர் நினச்சிருக்காது 9 மார்க்காவது அந்த மக்கு வாங்கியிருப்பேன், அந்த சைவர் தான் போட்டிருப்பான்னு நினச்சிருக்காரு. இவன் என்னன்னா சைவர் தான் வாங்கியிருக்கான், பக்கத்தில் 9 போட்டான். இப்போ இதை நான் படித்தேன். இப்போ நான் படித்த வேகத்தை காட்டிலும் நான் சொல்கிற போது நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குல்ல, இதாங்க வாழ்க்கை. வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த ஜோக்கை உள்வாங்கவாது நமக்கு தெரிஞ்சால் தாங்க வாழ்க்கை ரசனையாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வாழ்க்கை சொல்லுங்கள் பார்க்கலாம். என் நண்பர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு முறை சொன்னார், ரொம்ப நாளைக்கு முதல்ல இந்த ஆடிட்டர்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஒரு பெரிய பணக்காரருக்கு ஆடிட்டர் தேவையாக இருந்திருக்கு. அவர் விளம்பரம் கொடுத்துருந்துருக்காரு. அவர் சொல்கிறதே ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கோங்க. அப்போ ஆடிட்டர் தேவைன்னொடனே ஒரு 50 பேர் வந்துட்டாங்க ஆடிட்டர்கள். இவருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரில் எப்படிடா தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு டெஸ்ட் தான். 48,000 84,000 பெருக்கணும். 48,000 × 84,000 பெருக்குங்க. யார் வேகமாக போடுறாங்கன்னு பார்ப்போம். அப்போ எல்லாம் கால்குலேட்டர் கிடையாது. உடனே பேனை எடுத்தாங்க, பென்சில் எடுத்தாங்க, அப்படி இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்டார், எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அப்படின்னாரு. நீ தான் ஆடிட்டரு, அது எவ்வளோ வந்தால் நமக்கு என்ன, நமக்கு எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அவ்வளோதான். இது தெரிஞ்சால் பத்தாதா? இப்போ எனக்கு ஆடிட்டரே தெரியாது, நான் பணமே கட்ட மாட்டேன், எனக்கு அப்படி இல்லைங்க. இதை உள்வாங்கவாது நமக்கு தெரிஞ்சால் பத்தாதா? இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஐயா சொன்னாங்க, அந்த கர்ச்சிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, கைக்குட்டியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மேடம் சொன்ன அந்த கதையை வச்சே சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரில் கையில் துடைக்கிற போது அதில் எத்தனை மரங்கள் வெட்டப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறத மறந்துடுறோம். ஆனால் கைக்குட்டை அப்படி இல்லை, வாழ்நாள் முழுக்க கூட பயன்படுத்தலாம். ஏன் இந்த கைக்கோட்டையை பயன்படுத்துகிறாருன்னா இவர் தான் அப்படின்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது எவ்வளோ முக்கியம், அதுக்கேற்ற மரங்கள் நடப்படுதா? ஐயா கேட்டார். வெண்மைங்கிற இது பத்திரிக்கை வருதுங்க ராமராஜ் நிறுவனத்துலேருந்து, நான் தொடர்ந்து படிப்பேன். அதில் அவர் பல செய்திகளை அருமையாக சொல்லுவார். போகிற போக்கில் அந்த ஒரு விஷயத்தை குறித்து வச்சோம்னா போதும், 1 மணி நேரம் பேசலாம். இன்றைக்கி மரம் நடப்படுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு தடவை ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு விழாவுக்கு. மரம் நட்டுட்டு பேசுவோம் அப்படின்னாங்க அந்த அலுவலகத்தில். சரின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கன நடட்டும்னு கேட்டேன். என் கையில் மரக்கன்று இருக்குது, எங்கன நடட்டும்னு கேட்டேன். அதில் ஒருத்தர் வேகமாக ஓடியாந்து, இந்தா இங்கே நடுவோம், ராசியான இடம் அப்படின்னாரு. என்ன ராசின்னே, இங்கே தான் கலெக்டர் நட்டார், இங்கே தான் புரியலை இன்னும் ஒன்றும் பாருங்க, மந்திரி நட்டார். என்ன தெரியுதா, நடக்க பிடிங்கி போட்டே இருக்காங்க. என்ன செஞ்சுருக்கணும், இந்த மரம் கலெக்டர் நட்டது,
அந்த மரம் சிஎம் நட்டது, நீங்கள் நடப்போகிற மரத்தை நாங்கள் நாளைக்கு அப்படி இல்லை சொல்லணும். அதை விட்டுவிட்டு இது ராசியான இடம் இங்கே எல்லாத்தையும் நடுங்கன்னு சொல்லலாமா? இல்லை. அப்போ நமக்கு நம்ம பயணப்படுறப்பையும் மற்றவற்றிலையும் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. பிற மாநிலங்களில் நம்ம பயணப்படுறப்ப நமக்கு பிற மொழிகள் தெரிய வேண்டிய அவசியம் என்னன்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படின்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், தமிழ் எவ்வளோ சிறப்புங்கிறத நான் சொல்கிறத காட்டிலும் அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார். திருப்புகழ் எழுதினார்ல அருணகிரிநாதர், அவர் அழகாக சொல்லுவார். அதை அவள் வாரியார் சாமி சொல்கிறது இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு சம்பவம் சொல்கிறேன், பேசி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், யாரையாவது திட்டுனா கூட தமிழில் திட்டுக்கலாம் அப்படி சொல்கிறாப்புல. யாரையாவது திட்டணும் போட்டுருந்துச்சா, இப்போ நம்ம ஊர்லேயே யாரையாவது வயிறதா இருந்தால் இங்கிலீஷ் ஹிந்தியில் வைகிறோம், அப்போ கூட தமிழ்லேயே திட்டுங்களேன். திட்டினா முருகன் வாழ வைப்பேன். ஏய், திட்டுறதே தப்பு, அவர் என்ன முருகன் வாழ வைப்பேன் அப்படின்னு. இல்லை அது உண்மைதாங்க. உதாரணமாக ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி போயிருந்தோம் பட்டிமன்றத்துக்கு பேசுகிறது, தமிழ் சங்கத்துக்காக. போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. குளிர், உங்கள் வீட்டு குளிர் எங்கள் வீட்டு குளிர் கிடையாது, அப்படி குளிர். கிட்டு 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 நடுங்கிட்டு இருக்கோம். எல்லா பெட்டியிலேருந்து இறக்கியாச்சு. 5 பேர், 6 பேர் வந்திருக்காங்க பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு. நான் ஒரு ஆள் 7 பேர் இறங்கி எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் சரியாக இருக்கான்னு. அதில் என் கூட வந்தவர் சொன்னார், எல்லாம் சரியாக இருக்குது, அட்ரஸை காணோம் அப்படின்னாரு. இன்றைக்கி மாதிரி என்ன இப்போ கூகுளில் மேப்பில் போட்டால் போக முடியும்? அப்படியே உட்காந்துருக்கோம். அட்ரஸை காணோமா, என்ன செய்யறது? எங்களுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியாது, அங்கே இருக்க யாருக்கும் தமிழ் தெரியாது. குளிர் நடுக்குது, பசி. இந்த கோபத்தில் நம்மால் ஒரு ஆள் என்ன பண்ணார், அப்படி இப்படி நடந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் மேலே மோதி விட்டார். மோதிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, எருமாடு கண் தெரில அப்படின்னாரு. அவர் படாருன்னு திரும்பி அவர் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. எருமாடா, நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னாரு. அவர் ஆமான்னு சொன்ன உடனே படாருன்னு என்னையே பார்த்தாரு. ஐயா நீங்கள் இப்போ பேசுகிறவர் ஆமாம் ஐயா, என்ன இப்படி உட்காந்து என்ன உட்காந்து அட்ரஸ் தெரியாமல் உட்காந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. லேண்ட்லைனில் ஓடி பேசினாருங்க. ஒரு வேனை வர வச்சார், எங்களையும் ஜாமானை உள்ளதுக்கு போட்டார். அப்படியே வெந்நீர் போட்டு கொடுத்தாரு. அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். நைட்டு 11:30 மணிக்கு மேலே 3 நாள் எங்களோடய இருந்தார். ஆக்ரா, டெல்லி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார். திரும்பி போகிற போது ட்ரெயின் செக்கப் பண்ணி, ஏன்னா ஆர்ஏசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை நிற்க விட்டுருவாங்க, எல்லாம் சரி பண்ணி செக்கப் பண்ணி உட்கார வச்சு போகிறப்ப கண் கலங்கி எங்களுக்கு கை கொடுத்து இத்தனையும் ஏன் நடந்துச்சு தெரியுமா? ஒத்த எருமாடு. அதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான், முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான், வையபாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்திரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்து இளஞ்சியம்னா இது வெறும் பாட்டுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் அது பூசொருமுலை பாடுறது, அது சாமிகிட்ட பாடுறது. யார் சொன்னால்? வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்ல. நான் சொன்ன மாதிரி நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத ஊர் இல்லைங்க. நான் பணக்காரனும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, நான் படித்த தமிழ், என் கல்வி என்னை உலகமெல்லாம் கொண்டு போகும்னு நான் நம்பினேன், போயிட்டு வந்துட்டு இருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நான் எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? ஜப்பானில் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஊர் ரயில் எப்படி தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், புல்லட் ட்ரெயினுங்க. புல்லட் ட்ரெயின் தான். அப்பா என்ன வேகம்ங்கிறீங்க, 1 மணி நேரத்துக்கு 250-300 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சீனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டா அதை காட்டில் வேகமாக. அதாவது ஏறுனா மெட்ராஸுக்கு போயிடலாம் 1 மணி நேரத்தில். புல்லட் ட்ரெயின். நான் போயிட்டு வந்து சொன்னேன் ஒரு நண்பர்கிட்ட, நான் ஜப்பானில் புல்லட் ட்ரெயினில் போனேன்னு. அவர் சிரித்தார். நான் தினம் புல்லட் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன்னாரு. நம்ம ஊரில் புல்லட் ட்ரெயினே இல்லையே என்ன. நான் புல்லட்டில் போய் ட்ரெயினில் போவேன். போப்பா போ, என்ன செய்ய. அங்கே என்ன தெரியுமா ஆச்சரியம் பார்த்தேன், ரயில் வர்ற நேரத்தை எப்படி எழுதி போட்டிருக்காங்க தெரியுங்களா? 7 மணி 10 நிமிடம் 11 வினாடி.
11வது வினாடி ரயில் வந்து நிற்கிதுங்க. நம்புவீங்களா நீங்கள்? இப்படி அந்த வினாடி கணக்கில் எழுதி போட்டிருக்காங்க. ஏறினோம்னா அது போகிற வேகம் அப்படி போகுது. இப்போ நான் பயத்தோடு அதில் நானும் மனைவியும் போயிருந்தோம். பயத்தோடு நான் ரயிலில் போகிறப்ப எடுத்துருங்களேன் ஃபோட்டோவை, நான் போஸ் கொடுத்துட்டே இருக்கேன். எடுத்துட்டீங்களா? வீடியோவா? சரி, ரைட்டு. ஏன்னா கொட்டாய் விட்டப்போ எடுத்துக்கிட்டாருன்னு வைங்க. இந்த சாப்பிட்றப்ப யாராவது கேமராவோட வந்தால் எனக்கு பயமாக இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கிறப்போ புண்ணி வச்சுருப்போம், அந்நேரம் பார்த்து எடுத்து விடுவாங்க. ஜப்பானுக்கு போயிருந்தோமா, இந்த ட்ரெயினில் ஏறியாச்சா. எனக்கு என்ன பயம்னா, நமக்கு சாதாரணமாக வேறு மொழிக்கு ஜப்பானிய மொழி எப்படி தெரியும்? நான் பக்கத்தில் இருக்க நண்பர் என்னை கூட்டு போனவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ வேகமாக போகுது எப்படி இறங்குவாங்கன்னு. இந்த பாருங்க, அதில் அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு சொல்லுவாங்க. அது கூட வேண்டாங்க, இதில் உங்கள் டிக்கெட் கையில் இருக்குல்ல, அதில் இப்போ நீங்கள் 8 மணிக்கு ஏறுறீங்களா, 8:10 இந்த ஸ்டேஷன்னு போட்டுனா இறங்குனீங்கன்னா அந்த ஸ்டேஷன் இருக்கும். 8:40 இந்த ஊர்னா அந்த ஊர் இருக்கும். இப்போ நான் மதுரையிலேருந்து புறப்படுறேன், காலைல 11 மணிக்கு புறப்படுறேன். 12 மணி திண்டுக்கல்னா நான் இறங்கினா திண்டுக்கல் இருக்கணும். அதே மாதிரி 1 மணி திருப்பூர்னா நான் திருப்பூரில், நான் இறங்கினா திருப்பூர் இருக்கணும். இதுதான் அங்கே ஜப்பானில். நம்ம ஊரில் என்ன தெரியுமா, நான் ஒரு தடவை மதுரையில் ஏறி மதுரையிலேயே இறங்கினேன். அந்த வண்டி ஏன் கிளம்புன்னு யாருக்குமே தெரில. எல்லோரும் 4 மணி நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் எல்லோரும் போயிட்டோம். எதுக்குன்னு தெரில. அதான் ஒருத்தர் கேட்டானா, உலகத்திலே மெதுவாக போகிற ரயில் எங்கடா இருக்குன்னு இருக்கான். இது சொல்கிறது 50 வருஷத்துக்கு முந்தின கதை. எங்கடா இருக்குன்னு இருக்கேன், நம்ம ஊரில் தான் இருக்குது. எந்த ரயில்? கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும், அதுதான் உலகத்திலே மெதுவாக போகிறதுன்னு இருக்கான். நம்ப முடியல இவனுக்கு. நீ போய் பாருன்ட்டா அவன் அதில் ஏறிட்டாங்க. ஏறி கோயம்புத்தூரில் ஏறி அப்படியே பொள்ளாச்சி தாண்டி, பழனி தாண்டி, அப்புறம் திண்டுக்கல் தாண்டி, மதுரை நல்லா போயிட்டுருக்கு. அவன் நினச்சான், இந்த ரயிலில் போய் குறை சொல்கிறானே, அந்த பாட்டுக்கு என்ன அறிவே இல்லையா. வண்டி பரமக்குடி வரைக்கும் போயிடுச்சுங்க. பரமக்குடியை தாண்டினோடனே ரயில் நடு தண்டவாளத்தில் நின்று போச்சு. ஸ்டேஷனே கிடையாது. என்னன்னு பார்த்தா ஒரு எருமாடு நடுவில் படுத்துருந்துருக்கு. அப்புறம் எல்லோரும் இறங்கி எருமாட்டை விரட்டியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி ரயில் நின்று போச்சு. இப்படியே 5 தடவை விரட்டினோடனே என் பக்கத்தாள்கிட்ட கேட்டான், இந்த பக்கம் எருமாடுகள் அதிகமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் சொன்னான், ஒரே எருமாடு தான், ரயிலை முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா. அப்போ அந்த ரயில் எவ்வளோ வேகமாக போயிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாயு வேகம், மனோவேகம்னு சொல்கிறோம்ல, மனோவேகம்னா என்ன தெரியுமா? நீங்கள் வில்லி பாரதம்னு சொல்லக்கூடிய மகாபாரத வடமொழியில் வியாசர் எழுதினார். தமிழில் 5 பேருக்கு மேலே எழுதுகிறாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார், நல்லா பிள்ளை பாரதம், வில்லி பாரதம், அதே போல் பாஞ்சாலி சபதம். பாரதியார் இருந்து மகாபாரதம் தான். அந்த பாரதத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நச்சு பொய்கை சர்க்கம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அது என்ன தெரியுமா, தண்ணியை குடிச்சிட்டு மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க எல்லாரும். தர்மன் அந்த கேள்வி பதில் பேசுவாங்க. உலகத்திலேயே சிறந்த கேள்வி பதில் எனக்கு அதுதான் நினைக்கிறேன். அந்த எச்சன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பதில் சொல்கிறது அருமையாக இருக்கும். அதில் முதல் கேள்வி என்ன தெரியுமா, பிறந்தும் அசையாதது எது? அந்த எச்சன் கேள்வி கேட்பான். பிறக்கணும், அசையக்கூடாது, எது? முட்டை அப்படிமா. யார்? தர்மன். ஆன்சர் சரியாகிட்டே இருக்கணும். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, உலகத்திலேயே வேகமானது எது? அருமையாக சொல்லுவாங்க, உலகத்திலேயே வேகமானது மனம் அப்படிமா. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்க நேரத்தில் வீட்டுக்கு போய் கதவு திறந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. மனசு அவ்வளோ வேகம், வாயு வேகம், மனவேகங்கிறது அப்படி தான். அதனால தான் இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம். தாய்மான சுவாமி சொன்னார், எதை வேணாலும் செய்யலாம், மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்த முடியாது. அதுக்கு தாங்க பயிற்சி கொடுக்குறாங்க. வேறு என்ன பயிற்சி? இந்த உலகத்தில் மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியாதா? முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் முடியும். கரடி, சிங்கம், புலியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா? முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் முடியும். இப்படியே வரிசையாக சொல்லிட்டே வருவாருங்க. பாம்பை கையில் பிடிக்கலாமா? முடியாது. ஆனால் முடியும். இப்படி சொல்லிட்டே எது முடியாதுன்னா நம்ம மனசை அடக்கிறதா முடியாதாங்க. கந்துக மதக்கள் இதை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி யானையும் கட்டலாம்,
ஒரு சிங்கம் முதுகின் மேற்செல்லலாம், கட்சவி எடுத்தாட்டலாம், வெந்தளலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுணலாம், விண்ணவரை ஏவல் செய்யலாம் எல்லாம் சொல்லிட்டு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமது சித்தாகியன் சித்தமிசை குருவின்ற அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேன்னு அவர் சொல்கிறாருன்னா, மனம் என்பதை நாம் அடக்க கற்றுக்கொண்டால், ஒருங்கிணைக்க கற்றுக்கொண்டால் சாதித்து காட்ட முடியும் என்பதை இங்கே நகைச்சுவை முற்றத்திலே மிகச்சிறப்பாக நமக்கு பயிற்சியாகவும் தந்து காட்டினார்கள், பேச்சிலும் சொல்லி காட்டினார்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுகிறது பெருசு இல்லை, நீங்கள் கேட்டது தான் பெருசு. ஒரு அம்மா சொல்லிச்சான், 44 மணி நேரம் நான் பேசி கின்னஸ் சாதனையில் பரிசு வாங்கினேன். அதுக்கு ஒருத்தன் சொன்னால், அவனுக்கு உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கணும். நியாயப்படி கின்னஸ் பரிசு அவனுக்கு தான் கொடுக்கணும். அதுபோல் இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, நாளை பொழுது நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வோமடா இறைவா, நம்பிக்கை கொள்வோமடா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.